அருமையான சுவையான மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த மட்டர் பன்னீர் மசாலான்றது வந்து ரொம்பவே ஒரு சுவையான விஷயமாகும். ஏன்னா இதில் நம்ம சில விஷயங்களை அரைச்சி நல்லா வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல ஒரு வாணலி அல்லது நம்ம பன்னீர் தயாரிக்க போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 அல்லது 3 தேக்கரண்டி எண்ணெய். நம்மளுடைய எண்ணெய் சூடாயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா பட்டை, கிராம்பு மற்றும் சோம்பு இதில் சேர்த்துடலாம். இது இங்கே செய்துட்டே இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெந்நீரை பக்கத்தில் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா சுலபமாக சீக்கிரமாக வதங்கிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து நல்ல நிறமாற்றம் ஏற்பட்டு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளிகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது இதில் ஒரு முக்கியமான அம்சமாகும். இது நல்லாவே வதங்குற மாதிரி நம்ம இதை நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் குழைய வதங்குற மாதிரி இதை நம்ம வதக்கணும். அப்போ தான் இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி பருப்பு, சூரியகாந்தி பூ விதைகள் மற்றும் கசகசா இது எல்லாத்தையுமே சிறிதளவு வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கொஞ்ச நேரம் மூடி ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பன்னீர் என்ன பண்ணலான்னா லேசாக வறுத்துட்டு இந்த பண்டத்து கூட சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து வறுக்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரணத்தினால இதில் வந்து வெந்நீர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த வெந்நீரில் அது இருந்துச்சுன்னா நல்ல மெத்துன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்ய போகிற நம்மளுடைய பதார்த்தத்தில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அதாவது இந்த வதக்கல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வதங்கினது எப்படி இருக்குன்னா ஒரு கூழ் பக்குவத்துக்கு வந்துடுச்சு. ரெண்டும் கலந்திங்கன்னா ஒரு கூழ் பக்குவத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை நம்ம அரைக்கவே வேண்டாம், அந்த ஒரு பக்குவத்தில் தயாராக இருக்கீங்களா. இப்படி நல்லா கொஞ்சம் அதை அப்படியே மசிச்சு கொடுத்துக்கோங்க உங்கள் கரண்டிகளால். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க போகிறோம். லேசாக ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து சில நேரங்களில் அடியில் படிஞ்சிடும். அதனால் நம்ம இதை வதக்கினதுக்கப்புறமா இதை சேர்க்குறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பச்சை பட்டாணிகளை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்து இது கூட தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ஊற வச்ச பட்டாணியாக இருந்ததா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே அதை கொஞ்சம் முன்னாடியே நம்ம இதை வேக வச்சுக்கணும். இல்லாட்டி இதில் ரொம்ப நேரம் ஆகும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை லேசாக ஒரு வேக வச்சு அப்புறமா எடுத்துக்கோங்க. சிறிது தண்ணீர் சேர்த்து இப்போ இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு பாருங்கள் ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறிட்டு இருக்கு இல்லைங்களா. இதை இப்போ மைய நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணீர் ஊற்றிட்டிங்கன்னா அரைப்படாது. அதனால் சிறிதளவே தண்ணீர் ஊற்றி தான் அரைக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இது போன்ற ஒரு விழுது பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். பட்டாணிகள் எப்படி சமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி அல்லது தனியா பொடி. இப்போ உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மையாக அரைத்த நம்மளது முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். சிறிது தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி விழுது மற்றும் பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கு உங்களுடைய அடுப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிறு தீயில வச்சுக்கணும் அல்லது மிதமான தீயில வச்சுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம்.
இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்களா நம்மளுடைய பன்னீர் மசாலா தயாராகிட்டே இருக்குது. அருமையாக கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுருக்கு. இப்போது இந்த கட்டி பக்குவத்தில் இது தயாராகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி, அதாவது இதே பக்குவம் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்குவத்தில் வச்சுக்கலாம். அல்லது சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கணும் அப்படின்னா தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஆனால் இதே மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பன்னீர் பார்த்திங்களா நல்லா மெத்துன்னு மிருதுவாக இருக்குது. இப்போ நம்மளுடைய பதார்த்தத்துக்கு இந்த பன்னீர்களை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பன்னீர்கள் வந்து மிருதுத்தன்மை அடைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா இந்த மசாலாக்களை அது உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறமா நம்ம பரிமாறலாம். நம்மளுடைய மட்டர் பன்னீர் மசாலா பரிமாறுவதற்கு தயார். இப்போ இதில் நீங்கள் கடைசியாக வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், சிறிதளவு வெண்ணெய் அல்லது நெய், எண்ணெய் எது வேணாலும் மேலே கொஞ்சம் அலங்கரியமாக ஊற்றிக்கலாம். நான் சிறிதளவு நெய் சேர்த்துக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருப்பங்களோடு இது செய்து பார்க்கும்பொழுது இது அருமையாக இருக்கும். ஒரு பால் சேர்த்து க்ரீம் சேர்த்து பொதுவாக இதை பரிமாறுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்னா முந்திரி மற்றும் கசகசாவை அரைச்சி சேர்க்கும்பொழுது என்னாகும், அதே சுவையும் தன்மையும் இதுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.